அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். இன்றைக்கு பார்க்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இந்த பகுதிக்கு வந்தா மட்டும் தன்னை மேற்கு மண்டலத்துக்காரன்னு சொல்லிக்கிறார். ஆனா உறுதியோடு சொல்றேன், பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தை விட நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தான் மேற்கு மண்டலத்தோட அனைத்து துறை வளர்ச்சிக்கும் அதிக திட்டங்கள் சாதனை செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து செய்யப்படும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் தொடர்ந்து நாங்க தான் செய்ய போறோம். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. ஏற்கனவே 2024 தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்களில் இந்த மண்டலத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார். அதுதான் வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர போகுது. ஊரா சுத்தன டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின்னு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. அந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார். ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்லை, நம்ம அரசுக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. இது உங்களுக்கு அவமானமா இல்லையா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை 2021 சட்டமன்ற பொது தேர்தல் கோவை மாவட்டத்தில் 10 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 100க்கு 100 வெற்றி பெற்றது. 2021 100க்கு 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அரசியல் களம் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் உடுமலைப்பேட்டையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்ன விஷயம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி இங்கிருந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய முதல் தோல்வி அப்படிங்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகுது, அதாவது கொங்கு மண்டலத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்களை நம்பி இல்லை, கூட்டணியை நம்பி இருக்காங்க. எப்போவுமே தமிழ்நாட்டுடைய மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவுடைய கோட்டை தான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. திமுக அதிமுகவுடைய பிரச்சாரங்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் திடீர்னு விஜயுடைய தாவேகா தரப்பிலிருந்து, அதாவது விஜயுடைய கடிதம் ஒன்று வெளியாகிருக்குது. அவங்களோட மாநாடு வரப்போகிற ஆகஸ்ட் 21 நடக்க இருக்கக்கூடிய சூழலில் விஜயோடைய கடிதம் அந்த ரொம்ப முக்கியத்துவம் வாங்கியதாக பார்க்கப்படுது. தாவேகா அப்படிங்கிறது மாற்று சக்தி இல்லை, அது முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அந்த கடிதத்தில் குறிப்பிடுறாரு. பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பாஜக கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுறோம் அப்படியான கருத்துக்கள்லாம் எதுவும் தெரிவிக்காத சூழலில் தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்லி பிரேமலதாவுடைய கருத்து அப்படிங்கிறது இருக்குது. எந்த அணிக்கு தேமுதிக போகுது, விஜய் எங்கே போகிறாரு, அவர் மாற்று சக்தியாக இருக்க போகிறாரா, முதன்மை சக்தியாக இருக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள். இன்னொரு பக்கம் திமுக வெஸ் அதிமுக, யாருடைய களம் அப்படிங்கிறது, யாருக்கு களம் சாதகமாக இருக்குது, எந்த அணி வெல்ல போகுது, யாரோட பிரச்சாரம் யாரோட வியூகம் எடுபட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்ரீகாந்த் காரனிஷ், இவர்களோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் ராஜீவ் காந்தி, அதே போல் பேச்சாளர் கோ சீனிவாசன், பத்திரிகையாளர் சிவப்பிரியன், அனைவருக்கும் வணக்கம். எல்லோருடைய முதல் பார்வை வேகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன். கோவையிலிருந்து இது ஆரம்பித்ததுனால இன்றைய விவாதம் கோவை சார்ந்து கொஞ்சம் இருக்கிறதுனால ராஜீவ்காந்தியிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கோவையில் இருக்கார் அவர்.
ராஜீவ்காந்தி சார், இப்போ மேற்கு மண்டலத்திலிருந்து அதிமுகவுடைய தோல்வி தொடங்கும்னு சொல்லி முதலமைச்சர் பேசுறாரு. உடனடியாக எடப்பாடி இருந்து ரியாக்ஷன் வருது, மேற்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி. எப்படி எடுத்துக்கிறீங்க? மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்கள் நிதர்சனமான கல யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். ஒரு காலத்தில் அதிமுக கோட்டைங்க அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு தேர்தலில் வென்றுட்டு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த ஒரு தேர்தலில் மட்டும் ஏமாந்த மக்கள் அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் அத்தனையிலையும் அதிமுக எங்கள் எடப்பாடி கட்சியை மண்ணக்க வச்சாங்க. அதான் வரலாறு. அந்த ஒரு தேர்தலை காட்டி நான் தான் ஊருக்குள்ள பெரிய ரவுடி என்பது போல் மரியாதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மேற்கு மண்டலத்தில் நாங்கள் தான் ஜெயிப்போம்னு அந்த சுந்தரா டிராவல்ஸ் வண்டி பிரச்சாரத்தை மேட்டுப்பாளையத்தை ஆரம்பித்தார். முத நாள் என்னமோ தலைவர் வர்றாருன்னு அவங்க தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆளுக்கெல்லாம் வந்து கூட்டம் கூடுது உண்மைதான். ஆனால் போக போக இல்லை இந்த சுந்தரா டிராவல்ஸு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகாது, இது ஏதோ டெல்லி கோட்டைக்கு போகிற கனவுல போகிற வழியே எங்கேயாவது கவுந்துடும் அப்படிங்கிற கலை யதார்த்தம் அதிமுக தொண்டர்களுக்கே புரிஞ்சிருச்சு. அதனால தான் போகிற இடம்லாம் வடிவேல் சொல்கிற மாதிரி முட்டுச்சந்துக்களை நிப்பாட்டி ஒரு 300 பேரை நிறுத்தி வச்சுட்டு கோஷம் போடுங்கன்னு மட்டும் பெரிய க்ரௌடாக ஒரு ஏரியல் கேமரா வச்சு வியூ வச்சு ஒரு கூட்டத்தை காமிக்கிறாங்க. அது குறைச்சி மதிப்பிடுறீங்களா? எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பிரச்சார பயணத்தை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுறீங்களா? கொஞ்சம்லாம் நான் அது கலை யதார்த்தம் சொல்கிறேன். குறைச்சி மதிப்பு நாங்கள் வந்து அதிமுக எதிர்க்கட்சியை குறைச்சி மதிப்பிடலை. எடப்பாடி பழனிசாமிங்கிற இந்த 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 பயணத்தில் அவர் பயணம் குறித்து நீங்கள் வேணால் பாருங்களேன். ஒரு 20-30 நாளாக களத்தில் இருக்கார். என்ன அரசியல் தாக்கம் இருந்துச்சு, என்ன இன்ஃபேக்ட் இருந்துச்சு. நீங்கள் அவர் சொல்கிறாரு திமுக எங்கள் கட்சி கூட்டணி கட்சிகள் நம்பி இருக்கணும், மெகா கூட்டணி வரும், ஒரு பெரிய கூட்டணி அமைய போகுது, நாங்கள் வச்சது தான் சட்டம்னு இப்படி சொன்னது யார்? திமுக தலைவர் எங்களுடைய தலைவர் சொன்னாரா, இல்லை எங்கள் கூட்டணி கட்சியில் தலைவர் சொன்னாரா? அதற்கு மாறா போகிற ஒரு முழுக்க இங்கே பாருங்க, கம்யூனிஸ்ட் வாங்க, விசிகா வாங்க, நீங்கள் வாங்க, நாங்கள் வாங்கன்னு வழியை கூப்பிட்டது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ அதுக்கு பேர் என்ன? கூட்டணி நம்பி இல்லாமல் என்ன? முதல்ல ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு ஊரில் நம்ம இருக்கணும்னா ஒரு 4 பேர் நம்ம நல்லது கட்டத்துக்கு வந்து போகணுங்க. 4 பேருக்கு வந்து போனால் தான் அந்த ஊரில் நம்ம மதிப்புமிக்க ஆளாக இருக்குன்னு அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக ஆட்சியை கொடுக்கறதுனால, கட்சியை வழிநடத்துறதுனால எங்கள் கொள்கையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக திறன்பட ஒரு கூட்டணி இருக்குது. ஊருக்கு நல்லா மக்களுக்கு நல்லது செஞ்சால் 4 பேர் வந்து பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. எடப்பாடி பழனிசாமி சொந்த கட்சிக்கே துரோகம் பண்ணவர். மேற்கு மண்டலத்தில் பேசப்படுகிற விஷயமே உண்டை வீட்டுக்கே 2ஆம் பண்ணுறவர். இவருடைய ஒட்டுமொத்தமே துரோகம் தான், நம்பிக்கை துரோகம் தான். இன்னைக்கு பதவியை பெறுவதற்காக யார் காலம் வேணாலும் பிடிப்பார், யார் காலம் வேணாலும் வாருவார். இவர் நம்பிக்கை துரோகத்துடைய முழு மூச்சாக இருக்காரு. உங்களுக்கு வரலாற்று நிகழ்வு தெரியுமா? திப்பு சுல்தான் சண்டையிட்ட போது மாமன்னன் ஹைதர் அலிக்கு ஆதரவாக நின்று படைகளை கட்டி கொண்டு போய் சுயமரியாதைக்காக படை கட்டியவர் மாவீரன் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை பிறந்த ஊரில் இருந்துட்டு கூட இருந்தவங்களுக்குள்ளேயே குடிபறிச்சு, கூட இருந்தவங்கள்ட்டே பதவி வாங்கிட்டு, கூட இருந்தவங்களையே கவுத்தி விட்டு அவங்களா யாருங்கிட்டவர் தான் பழனிசாமி. அப்போ நம்பிக்கை துரோகம் மட்டும்தான் பழனிசாமிக்கு கடந்த காலத்துலையும் இந்த காலத்தில் யதார்த்தமாக இருக்குது. நாங்கள் சொல்கிறது நம்ம நல்லது செஞ்சால் 4 பேர் கூட வருவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் மட்டுமே இருக்கிறதுனால எந்த கட்சியை அவர் நம்பி வரலை. அவர் வந்து பாஜக நினைக்கிறார். அந்த பாஜக என்ன நினைக்கிறாங்க? நான் ஏற்கனவே தொடர்ச்சியாக சொல்கிறேன், அண்ணாமலைங்கிற ஒரே சமூகத்தை சேர்ந்த அந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒருத்தரோடு போட்டி போட்டு அவரை வேணால் எடப்பாடி வென்றிருக்கலாமே ஒழிய மக்கள் மன்றத்தில் மேற்கு மண்டலம் இல்லை, தெற்கு மண்டலம் இல்லை, வடக்கு மண்டலம் இல்லை, டெல்டா இல்லை, எங்கேயுமே இனிமேல் எடப்பாடி பழனிசாமி வெல்ல முடியாது. ஏன்னா கலை யதார்த்தது. நம்ம அடுத்தடுத்து பேசலாம். எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். சீனிவாசன், நீங்க எந்த மண்டலத்தை, எந்த மாவட்டங்களை உங்களோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அங்கிருந்து தான், அதாவது மேற்கு மண்டலத்திலிருந்து தான் உங்களுடைய அதிமுகவுடைய முதல் தோல்வியே தொடங்கும் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இதை? வணக்கம். அதாவது இது மேற்கு மண்டலத்தில் வந்து தென்றல் காற்றுங்கிறது மேற்கு மண்டலத்தில் தான் உருவாகும். வெற்றியும் அதிமுகவிற்கு அங்கேருந்து தான் உருவாக போகுது. ஆனால் திமுகவுக்கு அது தெரியாது. இவங்க முழுக்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூட்டத்தை பார்த்து, எதிர்க்கட்சி தலைவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து இவங்களுக்கு வயிற்றெரிச்சல். அதனால தான் சுந்தரா டிராவல்ஸ் அப்படி இப்படின்லாம் வாகனத்தை வசைப்பாடுறது. நீங்கள் என்ன வசனம் வேணாலும் பேசுங்க, ஆனால் கோட்டைக்கு முந்த போவது அதிமுக தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இந்த அரசு மீது மக்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கைன்னா என்னன்னே தெரியாத ஒரு துரோகம், மக்களை நம்ப வைத்து துரோகம் செய்த கட்சி திமுக. அதனுடைய ஆட்சி மக்களுக்கு வேண்டாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருக்கிறாங்க.
அதனால் திமுக வேண்டாம் போடாங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்தத காரணத்தினால தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி கூட்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை இவங்களால தாங்க முடியல. அதனால் முதலமைச்சரே பேசுகிறாரு, ஒன்றிய அரசே கூப்பிட்டு வந்து எங்கெல்லாம் பாராட்டு பண்ணிட்டாங்க, பொருளாதாரத்தில் வளர்ச்சின்றாங்க அப்படின்றாங்கன்றாரு. முற்றிலுமான ஒரு பொய் செய்தி அது. 10-15 ஆண்டுகளாக மாநிலம் பெற்ற மொத்த பலன் அதிமுக போட்ட விதை இன்றைக்கு திமுக அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து எத்தனை கோடி அதிமுக போட்ட விதைகிறீங்க ஏன்னா சீனிவாசன் இப்பதான் போய் செய்தி இப்ப அதிமுக போட்ட விதைகிறீங்க. மாற்று கருத்து இருக்கு. சரி விமான நிலைய பயன்பாடு கட்டுமானம் துறைமுக கட்டுமானம் அவ்வளவு அதிமுக. நான் என்ன கேட்கிறேன் இருங்க, அவினாசி அத்திக்கடவுக்கு என்ன பண்ணீங்க? சரி, திட்டங்களுக்குள்ள அடுத்தடுத்து போலாம். இல்ல ராஜீவ் காந்தி சீனிவாசன் திட்டங்களுக்குள்ள அடுத்தடுத்து போலாம். நான் வந்து முதல் பார்வை வேகமா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். எல்லாரோட கருத்தையும் கேட்டுருவோம். ரைட், சூர்யா சார், கோவையில் வந்து தென்றல் காற்று எங்களுக்கு வீசும் அப்படின்னு சொல்றாரு சீனிவாசன். தென்றல் காற்று அங்கே வீச வாய்ப்பு இருக்கா? அதாவது தமிழ்நாட்டினுடைய நில வரைபடத்தில் வந்து வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கச்சான். அதான் பேர் வச்சுருக்காங்க. கச்சான்னா என்னன்னு அண்ணன் படிக்கட்டும் சீனிவாசன். கச்சானுக்கு வேறு அர்த்தங்கள் இருக்குது நிறைய, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். தெற்கிலிருந்து அது மேற்கிலிருந்து தென்றல் வீசாது, தெற்கிலிருந்து தான் தென்றல் வீசும். ஒன்று. இப்போ வந்து மேற்கு மண்டலம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது குளிர்ச்சியாக நேற்றுக்கு பூரா நான் அங்கே தான் இருந்தேன், மேட்டுப்பாளையத்தில் தான் இருந்தேன். மேற்கு மண்டலத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. நீங்கள் சேலம் 11, ஈரோடு 8, நாமக்கல் 6, திருப்பூர் 8, கோவை 10, நீலகிரி 3, கரூர் 4. இந்த 50 தொகுதிகளில் கிட்டத்தட்ட நான் கடைசி மக்கள் வாக்களித்ததை சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இடத்துல எடப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், பரமத்தி வேலூர் இந்த 4 சட்டமன்றங்கள் தவிர்த்து மீதி 46 சட்டமன்றங்களில் அதிகப்படியான வாக்குகளை திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது. நான் விவரங்களை மட்டும் வச்சே சொல்கிறேன், அதிமுக திமுகன்னு விட்டுருங்க. இது அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் பாஜக வராங்களே இந்த தடவை கொஞ்சம் கோயம்புத்தூர் பெல்ட்டில் கொஞ்சம் பாஜகவுக்கான வாக்கு வந்துடுறேன், அதுக்கு சேர்த்தே வந்துடுறேன். நாடாளுமன்ற தேர்தலில் இந்த 46 தொகுதிகளில் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கியிருக்காங்களா தனித்தனியாக, இது ரெண்டையும் கூட்டினா கூட திமுக வாங்கிய வாக்குகளை தொட முடியவில்லை. அது அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்லிமெண்ட்ரி செக்ஷன் வேறு, அசம்பிளி செக்ஷன் வேறேன்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டுக்குமான வித்தியாசம். ஏன்னா நான் 2014 இருந்து இந்த இப்போ வரைக்கும் எல்லா தேர்தல்களையும் ஒரு ஆய்வு 234 தொகுதியும் பண்ணக்கூடிய ஆள் தான். நான் அதை பார்த்தா 3% வாக்குகள் வித்தியாசம் வரும். ஆனால் எல்லா இடத்துலையும் 5லிருந்து 7% வாக்குகள் வித்தியாசம் கூடுதலாக இருக்கிறது. ஒன்று. நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாஜக அந்த தொகுதிக்குள்ளே இப்போ பாராளுமன்ற தேர்தலில் 24 பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டாங்க. 24x6 144 தொகுதி. 144 தொகுதியில் பாஜக எந்த தொகுதியிலும் முன்னணியில் இல்லை, மறந்துடாதீங்க. அதே ஏரியாவில் அங்கே தான் பெரும்பான்மையாக போட்டியிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன். மோடி திருப்பூரில் பேசினார், இதே மேற்கு மண்டலத்தில் திருப்பூரில் பேசினார், சேலத்தில் பேசினார், கோவையில் 2 முறை வந்து பேசினார். இவர் பேசிய அந்த குறிப்பிட்ட தொகுதிகள் இருக்குல்ல, அங்கே அதிகப்படியான வாக்குகளை வந்து திமுக கூட்டணி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. 234 தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி அதிகமாக வாங்கியிருக்கிறது. 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வாங்கியிருக்கிறது. 3 தொகுதிகளில் பாமக லீடிங் வந்திருக்கு. அவ்வளவுதான் 234. பாமக லீடிங் வந்ததில் கூட அவங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய அந்த 5ல் தான் 3ல் வந்தாங்க. ஆனால் இந்த 46 தொகுதி இப்போ மேற்கு மண்டலம் குறித்த ஒரு ஆய்வை நான் இப்போ ஒரு 10 நாளாக செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த ஆய்வுகளை பார்க்கிற பொழுது இந்த 46 + 4 போன சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி, சங்ககிரி, குமாரபாளையம், பரமத்தி வேலூர் இந்த 4 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் அங்கு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு உருவாயிருக்கக்கூடிய இந்த கூட்டணி இதை மையமாக வைத்து தான் முதல்வர் என்ன செய்கிறார், இங்கிருந்து தான் அது ஏற்கனவே துவங்கிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் அதிமுக, பாஜக பெரிய அளவிற்கு வெற்றி பெறவில்லை, உள்ளாட்சி தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை. அப்போ அந்த இதில் இருந்து ஃபேக்ட் அண்ட் ஃபிகர் என்ன இருக்குது கையில், அதிலிருந்து தான் அவங்க பேச முடியும்.
அந்த அடிப்படையில் தான் பேசுகிறார்கள். ஒன்று, அதிமுக ஒன்றாக இருந்த அதிமுக இப்போ 4ஆக இருக்கக்கூடிய அதிமுக மறந்துடாதீங்க. அவர்கள் பிளவுபட்டு போய் கிடக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாஜக பெரிய அளவிற்கு அது வாக்குகளை பெறுகிறது அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிடுவாங்க, அது வேற. ஆனால் யதார்த்தம் அது அல்ல. அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோவை தெற்கிலும் மொடக்குறிச்சி தொகுதியிலும் கூட திமுக அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது அதிமுக பெற்ற வாக்குகளையும் பாஜக பெற்ற வாக்குகளையும் கூட்டினாலும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதுதான் கலா யதார்த்தம். பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்த பின் அதிமுகவுக்கு வாக்களித்த செக்யூலர் ஓட்டுகளை அந்த ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு இன்னும் கூடும். சரி, அதுதான் மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது என்னுடைய முதல். ஸ்ரீகாந்த், உங்களோட முதல் பார்வை இதில் என்ன? இது அவர் ஒரு கணக்கு சொன்னார், நான் கள ஆய்வுலாம் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா ஒரு கணக்கு சொன்னார். பாஜகவோட சேர்ந்தா கூட அங்கே அதிமுக தாக்குப்பிடிக்க முடியாதா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது அவருக்கு சேவரனாக்கு அவருடைய கருத்தை சொல்ல எல்லா உரிமையும் உண்டு. முதல்ல நம்ம தேர்தலை இதுதான் நடக்க போகுது, அப்படித்தான் முடிவு வரப்போகுதுங்கிறது எதையுமே நம்ம 2 நாள் முன்னாடி கூட கணிக்க முடியாது. மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பாக வரப்போகுதுங்கிறது நிதர்சனம். பல நேரங்கள் இருக்குது. ஒற்றை இலக்க வெற்றி கூட பெற முடியாத திமுக முழுமையான வெற்றிகளை பெற்று மக்களவையில் எல்லா எம்பியும் எடுத்திருக்காங்க. அதே அதிமுகவும் பல முறை சாதித்து காட்டியிருக்கிறாங்க. ஒரு எம்பி கூட இல்லாமல் எல்லாமே எடுத்து காட்டியிருக்காங்க. அதனால் தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக தெளிவான தீர்ப்புகளை இதுவரைக்கும் ஒரு தொங்கு சட்டமன்றமோ ஒரு இதுவோ இல்லாமல் முழுமையான வெற்றியை தான் கொடுத்துருக்கிறார்கள். அதனால் இப்போ ட்ரெண்டுன்னு அவங்க சொல்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் நான் கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2% கூட இல்லை, ஒரு கட்சியாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பேசின திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு பேச்சாளர்களும் கட்சியினரும் இன்றைக்கு இது 18%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றதையும், அதே மாதிரி திமுக 9%த்திற்கு அதிகமான வாக்குகளை இழந்ததையும் ஒரு முறை பார்க்கணும். தன் வழி எல்லாம் துணை வழி பார்க்கும்போது மாற்றான் வழியும் அவங்க எதிர்க்கணும். அது இல்லை இல்லை என்று சொல்ல இத்தனை நாள் பாஜக என்பது ஒரு பூச்சாண்டியாக காட்டப்பட்டது மக்கள் மத்தியில். ஐயோ பாஜக வந்துடும், அதாவது தான் நடத்திய சாதனைகளையோ வெற்றிகளையோ அந்த மாதிரியான எதையும் சொல்லாமல் வெறுமனே பாஜக வந்துடும் ஒரு நெகட்டிவ் நெரட்டிவ்லேயே தான் திமுக தன்னுடைய இதை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு மக்கள் மோடி அவர்களின் ஆட்சியை பார்த்து விட்டார்கள். மக்களுக்கு பாஜக மீது நம்பிக்கை வந்திருக்குது. எங்களுடைய தலைவர்கள் திரு நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை போன்றவர்கள், இன்னும் எல்லார் பேரையும் சொன்ன நேரமாகும்னு எல்லாருமே தமிழக அரசியலில் மிக அழகாக களம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பாஜகவை தவிர்த்து விட்டு 3வது மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் பாஜகவை தவிர்த்து விட்டு இன்றைக்கி எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் தினமும் ஊடகத்தில் பேச்சுக்கு போகிறேன். பாஜக இல்லாத ஊடக பேச்சே கிடையாது, எந்த தொலைக்காட்சியிலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக பாஜக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள பாவம் திமுகவிற்கும் சார்பாக பேசும் நடுநிலையாளர்கள் என்று சொல்பவர்களுக்கும் மனமில்லை, அது அக்கறை இல்லை. ஆனால் மக்கள் தான் அந்த தீர்ப்பு தர போகிறாங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். நண்பர் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், நம்பிக்கை துரோகத்தை குறித்து கூட்டணி பற்றி சொன்னாங்க. அதனால் இப்போ அண்ணன் கூட சொன்னார் பாஜக அதிமுக கூட்டணினால வீழ்ச்சியை நோக்கி போவார்கள்னு. மிக முக்கிய ஒரு விஷயம் பார்க்கணும். இன்றைக்கு இவ்வளவு பேசுகிற திமுக இதுவரைக்கும் அண்ணாவர் காலத்திற்கு பிறகு என்றைக்குமே தனித்து சொந்த காலில் ஜெயலலிதா அம்மா செஞ்சு காட்டியிருக்காங்க. தனித்து அவங்க கூட்டணி இல்லாமல் தன் சொந்த பலத்தில் நின்றதும் இல்லை, வென்றதும் இல்லை. இன்றைக்கும் கூட்டணி பலத்தை மட்டுமே திமுக நம்பி இருக்கிறது. அதனால அந்த கூட்டணியில இன்னைக்கு எல்லாருமே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று அனைவரும் பேசிவிட்டார்கள், காங்கிரஸ் உட்பட. அதனால இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலையில் தான் திமுகவினர்கள் இருக்கிறார்கள். கூட்டணி எப்படி அமைக்க போகிறதுன்னு இதில் நம்பிக்கை துரோகம் என்று சொன்னவுடன் அவர் என்ன ஞாபகம் வருதுன்னு எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை அவர் சொல்றாரு. ஆனால் நம்பிக்கை துரோகம் என்றவுடன் மக்களுக்கு நினைக்கு வருவது திரு மு.க. ஸ்டாலின். அவர் சொல்றாரு இல்லையா, முத்துவேல் கருணாநிதியின் மகனான மு.க. ஸ்டாலின் என்று சொல்பவர் தான் நம்பிக்கை துரோகத்துக்கு ஞாபகம் வருகிறார். 550 வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்பவர்கள் நிறைவேற்றாமல் விட்ட 2% சொன்னால் போதும் அது எவ்வளோ பொய்ன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் 98 பாவம் சொல்ல வேண்டாம், கஷ்டம்னு. 2% கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த கசப்பான உண்மையை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், மறைக்க பார்க்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளத்திலையும் இதே மாதிரி 98% பண்ணிட்டோம், நாங்கள் அடித்து சென்னை தூள் கிளப்பணும்னு என்ன சொல்லிட்டாங்க, 4000 கோடி செலவு பண்ணேன்னவங்க 100% செலவிடப்பட்ட தொகை சுருங்கி போச்சு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கோங்க, உங்களுடைய வாக்குறுதியில் 285வது வாக்குறுதியாக நீங்கள் சொன்னவங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப
அதிமுகவுக்கு கடிதம் எழுதுனீங்க எல்லா மண்டலங்களிலும். அது அடுத்தடுத்து பேசலாம், இதுக்குள்ள முடிச்சுக்கலாம். இல்ல, கூட்டணி எதுக்கு சொல்ல- விவாதம் நம்பிக்கை துரோகம் என்பது தேர்தல் இதுதான். அறிக்கை குறித்து நம்பிக்கை பேசினார். துரோகம் என்பது இதுதான். மக்களுக்கு எதிரான சார் நீங்க பேசுறப்ப நான் ஒரு வார்த்தை இல்ல, பேசுறேன். நான் இல்ல, உங்க நீங்க- நேரத்துல நீங்க- பேசுங்க. நீங்க subject உங்க நேரத்துல தாண்டி- பேசுங்க இல்ல சார். உங்க நேரத்துல நீங்க உங்களுக்கு நான் subject குறுக்கீடு பண்ணல. தாண்டினா நாங்களும் உங்களை நான் தாண்டுவோம். குறுக்கீடு பண்ணல. சாரி, அதனால நான் நீங்க இல்ல, எந்த அதுக்காக நீங்க நெறியாளர் lecture இதை பண்ண அனுமதிக்க முடியாது. கூடாது. 2014 பாஜக முடிக்கிறேன். சரிங்க. நான் finish பண்ண அனுமதிக்கிறேன். பாஜக தேர்தல் அறிக்கை. இல்லாட்டி எல்லாரும் பேசும்போது நானும் குறுக்கிடலாமா சொல்லுங்க. இல்ல, சரிங்க, சரி. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, இன்னைக்கு சட்டம் தேர்தல் ஒழுங்கு, அறிக்கையை பத்தி இந்த பாஜக மாதிரி பேசுறது. பெண்களோட பாதுகாப்பு, பாஜக பேசுறது கற்பழிப்பு, அறிவியே கிடையாது. குடி, இந்த தேர்தல் 55,000 கோடிக்கு அரசு மோடியினுடைய வாக்குறுதி என்னாச்சு? பதட்டப்படாதீங்க. தேர்தல் அறிக்கை உங்களை முதல்ல கவனிப்பாங்க. தேர்தல் திமுக உங்களை அறிக்கை கவனிக்கும். சார், பயப்படாதீங்க. மேற்கு மண்டலம் திமுக பத்தி உங்களை பேசுங்க. கவனிக்கும். சார், அதனால- மேற்கு மண்டலம் சார், பத்தி மேற்கு பேசுங்க. மண்டலத்துக்கு சார், தான் சொல்றேன். தேர்தல் மேற்கு அறிக்கை பத்தி மண்டலத்துக்கு தான் பேசாதீங்க, சொல்றேன். தனி subject. இல்ல, இல்ல, மேற்கு நம்பிக்கை மண்டல துரோகம் விஷயத்துக்கு வாங்க. நம்பிக்கை தேர்தல் துரோகம் அறிக்கை பத்தி மேற்கு பேசாதீங்க. மண்டலம் நம்பிக்கை துரோகத்துல 2014 தேர்தல் அறிக்கை கொண்டாங்க பிஜேபி, சார், 2019 கொண்டாங்க, மதுரை- 2024 கொண்டாங்க. வாங்க விவாதிப்போம். ராஜீவ் காந்தி பேசுறப்ப ஏன் சார் சொல்லல? அவர் சார், சொன்னார்ல, நீங்க- பேசினார்ல. நீங்க தேர்தல் நம்பிக்கை அறிக்கைக்கு துரோகம்னார்ல. இல்ல சார். நம்பிக்கை துரோகம்னா மதுரையில போய் அழகிரின்னு கேட்க சொல்லுங்க. ஆமா நம்பிக்கை சார், துரோகம்னா என்ன? அனுசாரம் சரி, வச்சுட்டு சரி, அதாவது சரி. பக்கத்துல நீங்க என்கிட்ட வச்சுட்டு பேசாதீங்க சார். யார் சார், அதிமுக சரி, சரி, சூர்யா, ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். மேற்கு மண்டலத்தில் மேற்கு அப்படின்னு மண்டலத்தில் பேசுறது யாரு? உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் பேசுறாரு. 4.5 வருஷம் கழிச்சு தான் உங்களுடன் ஸ்டாலின் வந்தாரா? இத்தனை நாள் ஸ்டாலின் போயிட்டு தான் யாரோட இருக்காரு, இருந்தார்? போயிட்டு தான் இருக்காரு, எங்க போயிட்டு தான் இருந்தார்? இருக்காரு. மக்களோடு இல்லையா அவரு? நலத்திட்டங்கள் தரலையா? எலெக்ஷன் வந்தவன தான் உங்களுக்கு விழிப்புணர்வு வருகிறதா? கேட்போம், இன்றைக்கு பேசுவோம், அதை கூட பேசுவோம். அறிவிப்புகள் தான், வெறும் தோரணங்கள் தான். எத்தனை ஒதுக்கீடு ஒற்றை ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்களா? முதல் திட்டமா அவர் அறிக்கிறாரு, நீராறு நல்லாறு ஆனமலையாறு திட்டம். இங்க இருங்க, அதுக்கு நான் ஒரு வந்து- இல்ல, 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 பேசாதீங்க. இல்ல, இல்ல, ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், நீங்க lecture திமுக, பண்ண ஸ்ரீகாந்த், lecture ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த். என் நேரத்துல lecture குறுக்கிடாதீங்க. பண்ணா நான் lecture என் நேரத்துல பண்ணுவேன். கூட்டணி. பயப்படாதீங்க எனக்கு சார். கொடுக்கணும். பயப்படாதீங்க சார், சூர்யா, நீங்க lecture பண்ணா பயப்படாதீங்க. நான் lecture க்கு என்ன பேச தயாரா அனுமதிங்க. சரி, சரி, ஏன் கூட்டணி பத்தி பேசுறீங்க? பேசிட்டு இருக்கோம், அது பேசிட்டு வந்துருவோம். சொல்லணும்ல. சிவப்பிரியனோட பாருங்க நான் கிட்ட சொல்றேன் சார், முதல்வரை 2014 தேர்தல் முதல்வரை அறிக்கை, சார், ஒரு 2019 நிமிஷம் அமைதியா தேர்தல் இருங்க. அறிக்கை. சார், உங்களை சார், கவனிப்பாங்க. நீங்க 2024 சார், உங்களை தேர்தல் கவனிப்பாங்க அறிக்கை சார். சார். நீங்க professional ஸ்ரீகாந்த், பேசுறீங்க. ஸ்ரீகாந்த், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு final ஆ நான் ஒண்ணே செகண்ட், சொல்றேன் ஒரு சார். செகண்ட். நான் வந்து கேட்டது மேற்கு மண்டலம் யாருடைய கோட்டை, அதுக்கு வாங்க நேரடியா. மேற்கு மண்டலம் யாருடைய கோட்டைங்கிற என்றைக்குமே அது திமுகவின் கோட்டையாக இருந்ததே இல்லை. Right. ஆனால் நீங்க வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்தீர்கள். வெள்ளி கொலுசுல இருந்து மக்களை மந்தையில் அடைச்ச மாதிரி அடைச்சு ஓட்டு நீங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது வேற, பர்ச்சேஸ் பண்றது வேற, சரி, விலைக்கு okay. விலைக்கு வாங்குறது வேற. அதனால மேற்கு மண்டலம் என்றைக்கும் பாஜக அதிமுகவின் கோட்டையாகத்தான் இருக்கும். Right. எங்களுடைய சிவப்பிரியன், தலைவரும் சிவப்பிரியன். தான் இருக்கிறார்கள். சிவப்பிரியன், ஒரே சரி. ஃபைனல் வேர்ட் வரேன். சொல்றேன். இல்ல, இல்ல, 13 கோடி இல்ல, ரூபாய் ஒரே ஒரு கொடுத்தோம். விஷயம் சொல்றேன். சிவப்பிரியனோட தானே பாருங்க பேசுறாரு இல்லையா நிறைய முதல்வர்? பேசுவோம், நிறைய பேசுவோம், நிறைய பேசுவோம். ஃபைனல் சொல்றேன். இருக்கு. லாஸ்ட் 10 செகண்ட் ஃபைனல் வேர்ட். முதல்வர் எங்க போனாலும் நம்பர் ஒன் தானே பேசுகிறார். இது எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அடுத்தவங்க மக்கள் கொடுத்தாதான் பட்டம், தானே பாராட்டிக்கிட்டா தம்பட்டம் இருக்காரு. போற இடமெல்லாம் திமுக நாங்கள் தான் முதல்வன் என்று தம்பட்டம் அடிக்கிறதே தவிர அவங்க மக்கள் சொன்னதை விரட்டிக் செய்யறாங்க. கொண்டிருக்கிறார்கள். சார், என்ன மக்கள் செஞ்சோங்கறத விரட்டிக் சொல்றாங்க. கொண்டிருக்கிறார்கள் ரைட், இந்த ஓகே. ஆட்சியை. நான் சிவப்பிரியன் கேக்குறேன். சிவப்பிரியன் சார், இப்ப 2 பேரும் சொல்றாங்க இல்லையா, முதலமைச்சரும் சொல்றாரு, இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவரும் சொல்றாரு. இந்த 2 பேரோட பேச்சை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதாவது வந்து முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் 2021ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை, படுதோல்வியை சந்தித்தது. 10க்கு 10 அவங்க ஜெயிக்கவே முடியல. மேற்கு மண்டலத்திலும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சறுக்கல் இருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தேர்தலையும் 2022 நடந்த அர்பன் லோக்கல் பாடி போல்ஸ்லையும் அந்த செட்பேக்கை ஓரளவுக்கு அவங்க வந்து பெருமளவில் அந்த செட்பேக்கை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 26 அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய தோல்வியே இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து மேற்கு மண்டலத்தில் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எந்த இதில் ஆரம்பிச்சிங்க, ஸோ உங்களுடைய தோல்வியும் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், உங்களுடைய பயணமும் தோல்வி அடையும், உங்களுடைய அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியும் வெற்றி பெறாது அப்படிங்கிறது அவர் சொன்னது வந்து முழுக்க அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். இன்னொன்று வந்து எங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து அதிமுகவை இங்கேயும் தோக்கடிக்கணும், எல்லா இடத்துலையும் தோக்கடிக்கணும். ஏன்னா 2021 தேர்தலினுடைய அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் பெருமளவில் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பெருமளவில்.
அவங்க கிட்டத்தட்ட 75 சீட்டில் 35 சீட் வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து அவங்க வந்து மேற்கு மண்டலத்தில் தான் அதிமுக பாஜக கூட்டணி வந்து பெற்றிருக்கிறார்கள். மீதி இடங்களில் டெல்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 சீட்டு தான் அதிமுக கூட்டணியே ஜெயித்தாங்க. நார்த்தன் தமிழ்நாடுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போன்ற இடங்களில் ஒரு இடங்களில் கூட ஜெயிக்கலை. அவங்களுடைய வெற்றியே வந்து வேலூர் மாவட்டத்தில் இருந்து தான் அதிமுக பாஜகவினுடைய வெற்றியே ஆரம்பிக்குது. ஸோ அதே போன்று சவுத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. திருநெல்வேலி போன்ற இடங்களில் வந்து அதிமுகவுக்கு ஒரு 3 சீட் அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ சிஎம் பேசுகிறது வந்து முழுக்க முழுக்க வந்து அவருடைய அரசியல் வியூகம், அரசியல் விஷயங்களை பேசுகிறார். எடப்பாடி அவர்களுடைய அந்த பிரச்சாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து கூட்டணியை நம்பி இருக்கு அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவருடைய பிரச்சாரம் இருக்குது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பனாக பேசுகிறார். 21லேயே வந்து நாங்கள் வந்து பெருமளவில் அவருடைய ஸ்பீச் எங்கேருந்து வருதுன்னா, 10 வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ணோம், 10 வருஷம் ஆட்சி பண்ண பிறகும் கூட எங்களால் வந்து கொங்கு மண்டலத்தில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற முடிகிறது. அப்போ இப்போவும் அந்த வெற்றியை பெறுவோம். சரி, 2 பேருக்குமே நம்பிக்கை தான். ஆனால் அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்பீச்சில் எங்கே ஒரு வேறுபாடு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணியை நம்பி திமுகவினர் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது, ஆமாம், கூட்டணியை நம்பி திமுக இருக்கிறது. அது வந்து திமுகவினுடைய அரசியல் சாதுரியம். ஒரு கூட்டணியை 10 வருஷம் வச்சுக்கிறது வந்து ஒரு கட்சி அதை கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்கன்னா அது வந்து அவர்களுடைய அரசியல் சாதுரியத்தை தான் காட்டுகிறது. ஏனென்றால் கூட்டணி ஒரு பக்கம் கூட்டணியை கிரிட்டிசைஸ் பண்ணுற அதே அதிமுகவினர் தான் நாங்களும் ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸும் சரி, புதுசாக வருகின்ற விஜய் போன்றவர்களும் சரி, இன்றைக்கி கூட்டணி நிச்சயமாக வேணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து அந்த வேர்டிக்ட் வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகிட்டே போகுது. ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டு போடுறாங்க அப்படின்னும் போது நிறைய இங்கே வந்து ஓட் ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது கூட்டணி வந்து ரொம்ப முக்கியமாகுது. ஸோ கூட்டணி முக்கியமாகும் பொழுது எல்லாருக்குமே, அது எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்க்கும் சரி, புதுசாக வர்றவங்களுக்கும் கூட்டணி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் திமுக கூட்டணி அது வந்து ஒரு ஜெல்லான கூட்டணி. 3 எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறதுனால சார், நான் முழுக்க முழுக்க டேட்டாவை வச்சு தான் பேசுகிறேன். அந்த 3 எலெக்ஷன்லையுமே அவங்க ஜெயிச்சிருக்கிறதுனால அந்த கூட்டணி உடஞ்சாதான் ஏதாவது வந்து திமுகவுக்கு ஒரு செட்பேக் வருமோ அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறாங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து அது யாராக இருந்தாலும் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி கணக்கு போடுறாரா? ஏன்னா கம்யூனிஸ்ட் பாசம் அப்படிங்கிறது சமீபத்தில் அதிகமாக இருக்குது. இல்லை அந்த கம்யூனிஸ்ட் பாசம் அப்படின்லாம் நான் சொல்ல தயாராக இல்லை. ஒரு அரசியல் கட்சி அப்படின்னும் போது அடுத்த கூட்டணி அவங்களுக்கு வந்து திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, வெற்றி எப்படி பெறணும் அதுதானே. இப்போ விஜய்க்கும் சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பார்னா, எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவுக்கு வந்து திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வெளியே வந்தால் அந்த கூட்டணி வந்து வலுவிடையும். அந்த கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்தான். ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு திமுக கூட்டணி வலுவாக இருந்தது. ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய ஒரு திமுக கூட்டணி. திருமாவளவன் அவர்கள் ஜெயலலிதாவிடமிருந்து அதிமுகவில் அவருக்கு அந்த அர்பன் லோக்கல் பாடியில் சீட்டு கிடைக்கலன்னு நேராக அறிவாலயம் வந்தார். அங்கே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுதும் எல்லா கட்சிகளுமே இன்னொருவர் வந்தால் ஒரு கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயம் வந்தால் திமுக எப்பொழுதுமே அந்த கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்கொள்ளும். அதிமுகவும் இப்பொழுது கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொள்கிறார்கள். அது எதுக்குன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் சர்வைவலுக்கு தான். அது வந்து திமுக பெரிய கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, வருகின்ற சிறிய கட்சிகளுக்கும், கொஞ்சம் காங்கிரஸ் போன்ற மீடியமாக கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற கட்சிகளுக்குமே வந்து அவங்களோட சர்வைவலுக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கூட்டணி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு இன்னெவிட்டபிள் சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயமாக கூட்டணி அமைச்சு தான் நீங்கள் வந்து ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தான் எல்லாருமே தள்ளப்படுகிறார்கள். சரி, ஓகே. ராஜீவ்காந்தி சார், ஸ்ரீகாந்த் வந்து நிறையா விஷயங்களை அடுக்கினார். குறிப்பாக வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை. அதனால் இந்த தடவை வந்து மேற்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மைனஸாக தான் போகும் திமுகவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். 98% அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் 2% கூட நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? களம் அப்படி தான் இருக்குதா?
மரியாதைக்குரிய கருணேஷ், ஸ்ரீகாந்த் கருணேஷ் அண்ணன் வந்து நல்ல மொழிபெயர்ப்பாளர். ஒருபோதும் அவர் வந்து பிரதமர் மேடையிலையோ இல்லை உள்துறை அமைச்சர் மேடையிலையோ சொட்டு நீர் பாசனத்தை சிறுநீர்னு மொழிபெயர்க்க மாட்டார். ஏன்னா அதில் மொழிபெயர்ப்பில் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமை இருக்குது, ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது, ஒரு செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்காரு. செய்தி வாசிப்பாளராக இருந்ததுனால சில தரவுகள் அவருக்கு தெரியும் நம்புகிறேன். போகிற போக்கில் சொன்னார், அம்மையார் செல்வி ஜெயலலிதா மட்டும் கூட்டணி இல்லாமல் போட்டிட்டார். எந்த தேர்தல்னே சொல்ல முடியுமாண்ணே? என்ன கேட்குறீங்களா? உங்களை தான் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், உங்களை தான் கேட்குறேன். கருணேஷ் எந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா கூட்டணி இல்லாமல் போட்டிட்டாங்க? கூட்டணி இல்லாமல் அவர் வந்து மொத்த பாராளுமன்ற தொகுதி வெற்றி பெறவில்லையா? திமுகவுக்கு ஒற்றை இடம் கூட இல்லாமல் செய்யவில்லையா? அதெல்லாம் நம்ம கண்கூடா காணாம இருந்தோம். நான் சொல்றது வந்து குட்டி குட்டியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு கட்சி சின்ன கட்சிகள் எல்லாம் இல்லை. ஜனநாயகத்துல பெரிய கட்சிகளோட எந்த கூட்டணி வச்சு அவர் போட்டிட்டார்? அதான் கேட்டேன். ஜனநாயகத்துல குட்டியா பெருசாலாம் முக்கியம் இல்லை. நான் சொல்லல, அந்த வரையறைக்குள்ள போகல. சார் முடிச்சிரும் சார் ப்ளீஸ் சார். இவங்களாம் கூட்டணி இல்லையா? உங்க அதிகார மமதையில மோடியா லேடியான்னு கேட்டது அவங்க தானே. அந்த தேர்தலாம் நீங்க ஒட்டுமொத்தம் மண்ண கவுனிய. நீங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்படுற கதையா? பாஜகவுடைய மொழிபெயர்ப்பாளர் இருக்கிற நீங்க அண்ணன் சூர்யா சேவியரை பார்த்து திமுக அவங்களை பார்த்துக்கு ஆமாம், திமுக ஜனநாயகவாதிகளை, பத்திரிகையாளர்களை, நடுநிலையாளர்களை, கருத்துக்களை காது கொடுத்து கேட்கும். அவர்கள் சொல்வது சரி என்று நம்பும். அவர்கள் மிகச் சரியாக சொல்கிறார் என்று அவர்களுடைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை கேட்போம். பேச வைக்கிறீங்க, அது நீங்க வெளிப்படையா நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து விட்டோம் என்று மமதையுடன் இருக்கிற ஏன் சொந்த கால்ல நிக்க பயப்படுதுங்கிறது என் கேள்வி. அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு எதுக்கு கூட்டணி தேவை? இத்தனை பெரிய சாதனைகளை செய்திருக்கிறீர்கள், மக்கள் உங்கள் பின்னே நிற்கிறார்கள். அப்புறம் உங்களுக்கு எதுக்கு இந்த கூட்டணி கட்சிகளா? தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுங்களேன். மேடம் நின்னு ஜெயிச்சு காட்டியிருக்காங்க, நீங்க காட்டுங்க சார். மேடத்தை வம்புக்கு இருக்கிறீங்கல்ல. உங்க தலைவர் மோடி இல்லை உங்க கட்சி பாஜக இல்லை உங்க அமைப்பு ஜனசங்கம் எந்த தேர்தலையாவது தெம்பு திராணி நீங்க சொல்ற மாதிரி பெரும்பலத்தோட தனிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார், ஒரு தேர்தல் காட்டுங்க. ஆமா சார், நாங்க தனிச்சு சொந்த கட்சி பேசுங்க சார். பாஜக பாஜக தனிச்சுட்டதா? அதிமுகவும் பாஜகவும் உங்களுக்கு 15 எம்பி இருக்க மாட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசிட்டு சரியா இருக்காது. ராஜீவ் காந்தி முடிச்சிட்டோம். நான் கேட்பது, உங்க பாஜக எந்த தேர்தல் தனிச்சிட்டு இருக்கா? சொல்லுங்க சார். நாங்க நின்னோம், எங்க தலைமையில கேட்டா புரியாச்சே. உங்க பாஜக, உங்க மோடி, உங்க பாஜக, உங்க மோடி என்னை தனிச்சிட்டு இருக்காரா? சொல்லுங்க சார். கொஞ்சமாவது முறை நிக்கிறது. மாநில ஆட்சிக்கு திமுகவை என்ற ஒற்றை இலக்குல நாங்க ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். பாராளுமன்ற தேர்தல்ல பொன்னார் அவர்கள் தலைமையில 3வது அணி அமைச்சு 2 எம்பி ஜெயிச்சு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அதனால கூட்டணி இல்லாமலே ஜெயிச்சு வந்திருக்கோம். நாங்க 2 எம்பி ஜெயிச்சு. மிஸ்டர் கருணேஷ், நான் கேட்பது, உங்க ஜனசங்கம், உங்க பாஜக இந்தியாவில் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வர, குஜராத் தொடங்கி மிசோரம் வர எந்த மாநிலத்திலேயாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆமா சார் தனிச்சு சார் உன்னை காட்ட சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? அதாவது ஒரு பொய்ய அப்படியே பூச்சி முழுகிறது. நான் தமிழ்நாட்டிலும் மேற்கு மண்டலத்தையும் பேசுறேன். நீங்க குஜராத்ல இருந்து மற்றவர். இங்க பாருங்க, அரசியல்ங்கிறது ஒரு போருங்க. நீங்க குஜராத்ல இருந்து மோடியை தூக்கிட்டு போற வெற்றி ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாங்க அதிமுகவோட கைகோர்த்து இருக்கோம்னா பொதுவான எதிரியை வீழ்த்துவதற்கு கைகோர்த்து இருக்கோம். ரைட், ஓகே ஓகே. ராஜீவ் சொல்லட்டும். மிஸ்டர் கருணேஷ் சொல்லுங்க. நீங்க எப்படி கைகோர்த்தீங்களோ அது மாதிரி நாங்க தோல் தோல் இருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? பெரிய யோக்கியர் மாதிரி எல்லாரும் நாங்க தனிச்சிருக்கோம். மோடி தனிச்சுட்டாரா? அமித்ஷா தனிச்சுட்டாரா? கடந்த கால வரலாறு பல கட்சிகளை பல கட்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கூட்டணி தமிழ்நாட்டில் பெரிய திராவிட கட்சியை எதிர்த்து எங்க எம்பி மினிஸ்டர் ஆயிருக்கார் அவர்கள். கருணேஷ், நான் முடிச்சிடுறேன். நான் கேட்ட கேள்விக்கு அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. நீங்க பேசும்போது நான் தலையிடல. எந்த இடத்துலயாவது கடந்த கால வரலாற்றுல பாஜக தப்பா பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுங்க. அப்ப விஜயகாந்த் இருந்தார் சார். எங்க தலைமையில தான கூட்டணி. நாங்க தாங்க அவர் சொல்லிட்டு இருக்காரு. அததாங்க சொல்லிட்டு இருக்காரு சார். அதான் சார் பேசுறேன். அதான் சொல்றேன் நானு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் உங்க தலைமையில விஜயகாந்த் வைகோ தலைமையில கூட்டணி.
உங்க தலைமையில கூட்டணின்னா நீங்க 40 தொகுதி போட்டி போட்டீங்களா? எல்லாரும் மாறி மாறி எத்தனை போகணும். சீட்டு போட்டி போட்டீங்க? அந்த கூட்டணிக்கு சார், முடிச்சிடுறேன். 2014 எத்தனை சீட்டு? உங்களை தலைமை சூர்யா ராஜகாந்தி ராஜகாந்தி முடிச்சிட்டோம். மிஸ்டர் அப்போ உள்ள கணேஷ், UPA கூட்டணியில கணேஷ், நீங்க ஸ்ரீகாந்த் ராஜகாந்தி முடிச்சிட்டு பேசலாம். ராஜகாந்தி அண்ணா கணேசனே அடுத்தது தேர்தல் வாக்குறுதி இதை பேசுறீங்களே, உங்களுக்கு ஒரு 5 ஆண்டுக்கு முன்பு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இந்தியாவுடைய உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு, யாவும் இருக்கா? அப்போ எல்லா மாநில கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வாதிக்கும் போது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் சென்ட்ரல் பொலிட்டிக்கல் பார்ட்டிகளையும் கம்பேர் பண்ணுகிற போது திமுகங்கிற வச்சு தேர்தல் வாக்குறுதி தான் கொஞ்சமாவது கிரெடிபிளாக இருக்குது, நம்பிக்கையாக இருக்குடுச்சு. நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களே, மன்மோகன் சிங் ஆட்சியை ஏற்றி விட்டால் டாலருக்கு நிகரான அமெரிக்காவுடைய மதிப்பு என்னாகும் 54 ரூபாங்க, அதனால இங்கே விலைவாசி உயருதுன்னு. இன்னைக்கு 89 ரூபா. வெக்கமா இல்லை? அமெரிக்காவுக்கு பொருளாதாரம் பத்தி தமிழ்நாட்டுக்கு வாங்க. மாதம் 2 முறை மின்சார கட்டணம், ஒரு மாதம் மின்சார கட்டணம் மாத்திட்டீங்களா? நான் முடிச்சிட்டீங்களா? கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் குறைக்கிறோம்னா குறைச்சிட்டீங்களா? மிஸ்டர் கருணேஷ், இல்ல நீங்க மக்களுக்கு அடிப்படை விஷயத்தையே செய்யலையே. இல்ல இதுக்காவது காசுங்களா பணங்களா? சட்டமன்ற நடவடிக்கை பத்தி யார் பேசுறது? கேஸ் சிலிண்டர்ல மோடி படம் மோடி படம் போட்டு கொடுக்க தயாரா? நீங்க எல்லாத்துலயும் படம் ஓட்டுறது சார், அது உங்க வேலை. ஆதரவு பத்திரிகையாளர்களும் உங்களை மாதிரி திமுக இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், கருத்து ரீதியா பேசுங்க. இந்த அரங்கத்துல கூட உங்க 4 பேருக்கு நான் ஒருத்தன் தானே பதில் சொல்லணும். குறுக்கீடு பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இல்ல சீனிவாசன் பேசிட்டு தான் இருக்காரு. ஏன்னா நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. 4 பேருக்கு நான் ஒருத்தன் தானே பதில் சொல்லணும். அப்படிதான் அதெல்லாம் வேண்டாம் சார். ஒரு ஆள் போதும் சார். நாங்க ஒரு ஆள் போதும் சார். எங்க பின்னாடி மக்கள் இருக்காங்க. நான் ஒரு ஆள் போதும் உங்களுக்கு பதில் சொல்ல. நீங்க மக்களால நிராகரிக்கப்பட்டவர்கள், மக்கள் வெறுத்திருக்காங்க. ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற பட்டியல் சொல்லுங்க சார். வாக்குறுதியை பத்தி தனியா வச்சுக்கலாம். இதுக்கு வாக்குறுதி சொல்லுங்க சார். சென்னை வெள்ளத்துக்கு 4000 கோடி செலவாச்சு. சென்னை வெள்ளத்துக்கு கேட்ட நிவாரண தொகையை ஒன்றிய அரசு கொடுத்துச்சா? வெள்ளத்துக்கு கொடுத்துச்சா? மழைக்கு கொடுத்துச்சா? புயலுக்கு கொடுத்துச்சா? எதுக்கு கொடுத்துச்சு சொல்லுங்க. சரி 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 எதுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க. 35,000 கோடி எல்லாரும் சொல்றாங்க. எடப்பாடியும் சொன்னாரு கொடுக்கல. வாயில வந்து இப்பலாம் சொன்னாரு எடப்பாடி சார். முதல்ல என்னைக்கு கொடுத்தாங்க மத்தியில அப்படியே சொன்னாரு. அப்படியே சொன்னாரு. உங்களால சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியல. நீங்க சொன்ன தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்ய முடியல. குஜராத்ல 40,000 பெண்களை சார் குஜராத் போறீங்க, தமிழ்நாடு பேசுங்க. உங்களுக்கு பேச தெரியலனா பேசுங்க சார். பேச தெரியலனா சொல்லுங்க. தமிழ்நாடு பத்தி பேசுங்க. தமிழ்நாடு இன்னைக்கு தலைப்பு தமிழ்நாடு மேற்கு மண்டலம்ங்கறாங்க. நீங்க குஜராத்துக்கு போறீங்க. குஜராத்ல மேற்கு மண்டலம் தலைமையில கூட்டணி பேசுறேன்னு சொல்லுங்க. நீங்க திமுகக்காக பேச வந்திருக்கீங்க. நான் திமுக தான் பேசுறேன். அப்ப உங்க பாயிண்ட் இல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுக்காக பேசுறேன். திமுக உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங் கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் பேசுறேன். இல்ல தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். ஒரே ஒரு கேள்வி. ஏன் குஜராத்துக்கு போறீங்க? மணிப்பூர் தமிழ்நாட்டுல திமுகவின் தோல்வி குறித்து பேசுறீங்க. பாஜக 15 மாநிலங்களில் ஆள்கிறது. திமுக ஆட்சி செய்திருக்கக்கூடிய சாதனைகளை போல ஒரு சாதனை சொல்லுங்க சார். ஒரு சாதனை சொல்லுங்க. 15 மாநிலங்கள் இன்னைக்கு தான் 4.5 வருஷம் கழிச்சு 15 மாநிலத்துல பாஜக ஆள்கிறது. 4.5 வருஷம் யாரோட இருந்தாரு? மக்களோட இல்லையா? உங்க ஒன்றிய அரசாங்கம் நிதி ஆயோக் ஒரு திட்டம் சொல்லுங்க. கொஞ்சம் இருங்கய்யா. ஒன்றிய அரசாங்கம் நீராறு நல்லாறு ஆனமலையாறு திட்டம் எவ்வளவு வருஷமா பேசுறீங்க சார்? நீங்க 4.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சதா? கொஞ்சம் இருங்க. ஏன் வந்தப்பவே போடுறது அந்த சொல்லட்டும் சொல்ல விடுங்க. பணம் இல்ல கொடுத்தீங்களா? ஸ்ரீகாந்த் எல்லாரும் பேசும்போது இன்னைக்கு அறிவித்த முதல் திட்டம். எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டே தான் நல்லா இருக்காது. நான் மட்டும் தான் இருக்கேன் பதில் சொல்ல. ஏ சீனிவாசன் இருக்காரு. எல்லாரும் இருக்காங்க. ஏ சீனிவாசன் இருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க. அவர் சொல்லுங்க நான் பேசுறேன். எங்க நீ குறுக்கிட்டே இருக்கீங்களா? என்ன பண்றது? ஓகே ஓகே சீனிவாசன் அதிமுக வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதுல ஒரு இருங்க. இல்ல இது கூட்டணிக்குள்ள வந்தலாம். கூட்டணிக்குள்ள வருவோம். இந்த கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல அதிமுகவுக்கு இந்த தடுமாற்றம் தொடர்ந்துகிட்டே இருக்குதா? இல்ல அதிமுக பாஜக கூட்டணியில எந்த தடுமாற்றமுமே இல்லை. தடுமாற்றம்ன்றது வந்து காலமுச்சூடும் காலமெல்லாம் கூட்டணிங்கிறது திமுக தான் வச்சிருக்குது. அதாவது ஒரு கூட்டணின்றது தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க கட்சியை நடத்தணும்.
ஆனால் காலமுச்சோடு ஆட்சி நடத்துகிற வரையும் கூட்டணியை தக்க வச்சுட்டு இதுதான் வந்து இப்போ இந்த ஆட்சிக்கு இலக்கணம்னு சொல்கிறது திமுகவோட பெருமைக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சார், நீங்க ஒரு மெகா கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு எடப்பாடி சொல்லி சொன்னாரு. ஆனா பாஜகவை தவிர வேற யாரும் கூட்டணிக்குள்ள இருக்கிற மாதிரியே தெரியல. தேமுதிகவை காணோம், பாமகவை காணோம், யாருமே வந்த மாதிரி தெரியலையே. அதாவது எல்லா புதிய சக்திகள் உருவாகிற புதிய சக்திகள்லாம் யாரை எதுக்குறாங்க? பாஜக, திமுக, அண்ணா திமுகவையும் பாஜக கூட்டணியுமா எதுக்குறாங்க? ஆளுகின்ற இந்த ஆட்சி மீது, அந்த அலங்கோலத்தின் மீது, காட்டாட்சி மீது தான் எல்லா சொல்ற அந்த புதிய சக்தி தான் இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரே, நாங்க மாற்று சக்தி அல்ல முதன்மை சக்தின்றாரே. அதாவது அவர் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றா வரலான்னு நினைக்கிறாரு. அது நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, அவருடைய உரிமை. ஆனால் அதே நேரத்தில் கலை யதார்த்தம்ன்றது இன்றைக்கு வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ அந்த கட்சிகளை விட இன்றைக்கு ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற கட்சியாக இன்றைக்கு பாஜக அண்ணா திமுக கூட்டணி தான் களத்தில் நின்று போராடுறாங்க. அப்போ மக்கள் அவங்களுக்கு ஆதரிப்பாங்களா, ஒரு புதிய சக்தியை ஆதரிப்பாங்களா? அப்போ திமுகவை எதிர்க்கின்ற வல்லமையும் ஆற்றலும் திராணியும் பாஜக அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் இருக்குது. அதனால் தேமுதிகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மையாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இன்றைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணியை நோக்கி தான் வரணும். அதுதான் காலத்தின் கட்டாயமும். இன்னைக்கு மக்கள்கிட்ட அவங்க என்ன முடிவு அறிவிக்கலை. திமுகவோட போகணும்னு அவங்க சொல்லலை, அண்ணா திமுக கூட்டணிக்கு வருவோன்னு அவங்க சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய மனநிலை வந்து நிச்சயமாக அவங்க சீர்தூக்கி பார்ப்பாங்க. இன்றைக்கு திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு என்ன வழிங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்போ எதிர்கட்சிகளோட சேர்ந்து தான் இன்றைக்கு ஆளுங்கட்சியை அவங்க களத்தில் எதிர்த்து போராட போகிறாங்க. அதாவது மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அண்ணனா இருக்கட்டும், மரியாதைக்குரிய சூர்யா சேவியர் அண்ணனா இருக்கட்டும், இவங்க வைக்கிற கேள்வியெல்லாம் பாருங்கள் போய் மிகப்பெரிய வேடிக்கையாக இருக்குது. சன் நியூஸ் தொலைக்காட்சியை உலக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் பேசுனதையும் மக்கள் பார்த்தாங்க. சப்ஜெக்டை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இபிஎஸ் எம்ஜிஆர் ஆகிட முடியாது, வெட்கமா இல்லையான்னா கேட்குறாரு. ஏங்க, ஒரு மக்கள் நலனுக்காக அதிமுக வந்து நீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ அபராதமோ குற்றச்சாட்டோ புகாரோ மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அது எழுறது இயற்கை. இது என்ன வெட்கப்பட வேண்டிய விஷயம்? வெட்கப்பட வேண்டிய விஷயம்னா திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையேன்னு திமுக தான் வெட்கப்படணும், திமுக அரசு தான் வெட்கப்படணும். இபிஎஸ் எம்ஜிஆர் ஆயிடுவாரான்னு முதலமைச்சர் கேட்குறாரு. இபிஎஸ் தாங்க எம்ஜிஆர், வாழுகின்ற எம்ஜிஆர் இபிஎஸ் தான். வறட்சிலையும் சரி, புயல்லையும் சரி, கோவிட்-19லையும் சரி, மக்களோட மக்களாக தூணா நிற்கிறவர் எம்ஜிஆர் தான். அதுதான் அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக தொண்டை அவர் எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டா முதலமைச்சருக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேனா? அப்ப ராஜீவ்காந்தி ஏதோ உங்களை குறுக்கிட விரும்புறாரு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரா சார்? ஒரே செகண்ட் சார், ஒரு கேள்வி ஏதோ ராஜீவ்காந்தி கேட்கணும் விருப்பப்படுறாரு. ராஜீவ்காந்தி. சீனிவாசன் யாரோ சோசியக்கார் சொல்லிட்டாரு, புரட்சி தலைவர் மாதிரி நீங்கள் புரட்சி தமிழர்னு தாளே போட்டிங்கன்னா புரட்சிக்கு தமிழருக்கு தாதாங்க. அப்படினால இந்த புரட்சி தமிழர்னு பேர் போட்டு ஐயா எடப்பாடி படுத்துகிற பாடம் இருக்குல்ல, சரி உங்கள் நம்பிக்கை எம்ஜிஆர், எங்களுக்கு கருப்பு எம்ஜிஆர் எடப்பாடி தானே உங்கள் நம்பிக்கை, உங்கள் தொண்டர்கள் நம்பிக்கை, நாங்கள் ஏன் தலையிடணும்? ஆனால் நாங்கள் கேட்பதுன்னு பக்கத்தில் இருந்துகிட்டே சொல்கிறாங்களே கூட்டணியான்னு. அந்த கூட்டணி தர்மத்துக்கு ஒரு குத்தி பேசுங்க கொஞ்சம். கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி தான் ஐயா வந்துட்டு நான் கூட்டணியால் கெட்டு போனேன், பாஜகவால் கெட்டு போனேன், பாஜக கொள்கையால் கெட்டு போனேன், சிறுபான்மை மக்களே மோடியை ஏமாத்திட்டாருன்னு உங்க ஐயா உங்க புரட்சி எம்ஜிஆர் தான் பேசினாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இல்ல அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கம்யூனிஸ்டுடைய தலைவர்களும் இன்னைக்கு திமுக அரசை விமர்சனம் தான் பண்ணாங்க, காங்கிரஸும் விமர்சனம் பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் அதாவது ஆதரவு சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைக்கிறது தவறில்லை. இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் எப்படி ஒன்னா இருக்கிறாங்க, திமுக எப்படி இருக்கிறாங்க, அது மாதிரி அண்ணா திமுக நேரு சக்திகள் எதுவாக இருந்தாலும் ஒரு மக்களை திரட்டி ஒரு ஆட்சி அகற்றுகிறப்ப கூட்டணி அண்ணே போதும். அண்ணே கம்யூனிஸ்ட் கட்சி என்னைக்கு நாங்கள் கூட்டணி விட்டு போறோம்னு சொல்லலை, கூட்டணி விட்டு போகவும் இல்லை, கூட்டணி விட்டு நான் போயிட்டோம்னு சொல்லலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? கூட்டணி விட்டு வந்துட்டேன், கூட்டணி சம்பந்தம் இல்லை. உங்க அம்மையார் அத புரட்சி தலைவி தானே என்ன சொன்னாங்க? பாஜகவோடு ஒட்டுமுள்ள உறவுலன்னு சொன்னாங்களா இல்லையா? ஜனநாயகமா நடத்துறவங்க அதே எடப்பாடி புரட்சி தமிழ் கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுத்து அவங்க நடத்துறதுக்கு வசதிகள் செய்து கொடுத்து ஷேர் ஹோல்டிங் கொடுத்து நடத்தல கம்பெனி கிடையாது. எப்படி எடப்பாடி சம்பந்தி ஜனநாயகமாக உரிமை கொடுக்கிறோம். ஐயா நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க? கருணேஷ் நீங்க எத்தனை கோடி கொடுத்தீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு?
நீங்க இணையத்துல பாருங்க, நீங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கம்யூனிஸ்டுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, இணையத்துல தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் வருஷம் வருஷம் பணம் கொடுத்து கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க கூட்டணி கம்பெனி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு எத்தனாயிரம் கோடி கூட்டணி பணம் ராஜீவ்காந்தி எவ்வளவு வாங்குனாரு? ராஜீவ்காந்தி கொடுத்தாரா? காங்கிரஸ் கூட்டணி இல்ல நீங்க எவ்வளவு வாங்குனீங்களோ நீங்க எவ்வளவு வாங்குனீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்றேன். இல்ல காங்கிரஸ் கூட்டணியில எவ்வளவு வாங்குனீங்க? நான் 25 கோடி வாங்குறாங்க. அப்படிங்களா? 25 கோடி வாங்குனாங்க. இது ரெக்கார்ட் பண்ணுங்க. 20 லட்சம் கோடி வாங்கிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு திமுக. சேகர் நிறைய சொன்னாரு, எத்தனை தொகுதிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க, அதை வாங்கி வீடு கட்டினவன் யாரு காரைக்குடியில, அதை வாங்கிட்டு ஓடி மத்தவங்களுக்கு பேசினா கசக்குமா? வச்சுக்கோங்க. ரைட், சிவபிரியன் சார் இப்ப இதே நேரத்துல வந்து விஜய் சொன்ன விஷயத்தையும் அப்படி கடந்து போயிட முடியாது. நாங்க தாவேக்கா அப்படிங்கிறது மாற்று சக்தி இல்ல முதன்மை சக்தின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை சொல்லிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் அப்போ வந்து இந்த பக்கம் அதிமுக பக்கமோ அல்லது வந்து பாஜக பக்கமோ போக மாட்டாரு, அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா இதை? இல்லை, விஜய் வந்து முதல்ல இருந்தே அதை தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, நான் வந்து மாற்று கமல்ஹாசன் சொன்னது போன்றதோ இல்லை மற்றவங்க இது வரைக்கும் புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாமே நாங்கள் திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்லாம் கிடையாது, நானும் திராவிடியன் பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறவன் தான் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்கள் வந்து கடந்த அக்டோபர்லேருந்தே சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவரை பொறுத்தவரையில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது. அதை எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிமுகவும் விஜயும் ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், நடத்தாமல் இருந்திருக்கலாம், இதெல்லாம் ஊடகங்களில் வருகின்ற செய்திகள். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் ஏதாவது எந்த கட்சியோடு அவர் இந்த முதல் தேர்தலில் கூட்டணிக்கு போனாலும் அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் டேக் ஆஃபே ஆகாது, பொலிட்டிக்கல் கெரியரே டேக் ஆஃப் ஆகாது. முதல் தேர்தலில் எப்போவுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க வந்து முதலமைச்சர் கனவில் இருப்பவர்கள் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் முதல் தேர்தலில் தனிச்சு போட்டியிடுறது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். முதல் தேர்தலே அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா மக்கள் அவர்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய்க்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தனித்து நிற்கிறது மட்டும்தான், வேற ஆப்ஷனே விஜய்க்கு கிடையாது. இல்லை, இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ விஜய் தனித்து போட்டிடுறது அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு பிளஸ்ஸா இல்லை அதிமுகவுக்கு பிளஸ்ஸா? இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விஜய் யோசிக்க மாட்டார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும். ஸ்ரீகாந்த் கேக்குறாரு, காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் விஜய் தனித்து போட்டியிடுறது ஆதரவா பேசுறீங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா இந்த முடிவுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. இவர் எல்லாருக்கும் ஆள் சார், எல்லாருக்கும் நீங்க ஒரு உத்தரவு கொடுக்குறீங்க. ஸ்ரீகாந்த் ஒரு முறை இருங்க. ஸ்ரீகாந்த் அவர் நிலைப்பாட்டை அவர் சொல்லட்டும் சார். ஓகே, சொன்னா இருங்க, எல்லாரும் பேசினா கேட்காது. சிவபிரியன் சொல்லட்டும். சூர்யா, சிவபிரியன் காரணம் கேக்குறேன். சிவபிரியன் சார், சிவபிரியன் சார், சிவபிரியன் சார், அந்த ஒரு நிமிஷம். சிவபிரியன் நீங்க அந்த காரணத்தை சொல்லுங்க. ராஜா ஒரு நிமிஷம் நான் பேசணும், இது என்னோட வாய்ப்பு. ஸ்ரீகாந்த், உங்களுக்கு பிடிக்காத கருத்தை நான் சொல்வதால் நான் திமுக ஆதரவு பத்திரிகையாளர் என்று தொடர்ந்து நீங்க பேசுறது சார் அவர் முடிச்சிரட்டும். ஸ்ரீகாந்த் அவர் முடிச்சிரட்டும். இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொறுமையா கேக்குறீங்களா? காரணம் சொல்லுங்க, கேக்குறேன். கோபம் உங்களுக்கு மட்டும் வராது. ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சிக்கு ஆதரவாளர் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? நீங்கள் எப்படிங்க பேசுவீங்க? சொல்லுங்க. நீங்க எப்படி சார் அப்படி கேட்கலாம்? அப்புறமா நீங்க கோவப்படுங்க. உங்க காரணத்தை சொல்லுங்க. நீங்க யாருன்னு வெளியில தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க சார், உங்க காரணத்தை சொல்லுங்க. உங்க கலர் தெரியும் சார். பர்சனல் அட்டாக் வேண்டாம். அவர் கருத்து அவர் சொல்றாரு, விடுங்க. சொல்லுங்க, அது வர சொல்லுங்க. காரணம் சொல்லாம சுத்தி பேசுறாரு. ஒவ்வொரு யாருங்க ட்ரம்ப் சொல்லிட்டே இருக்காரு. அது ஒரு நிமிஷம் ட்ரம்போட உங்களுக்கு கூட்டணி உண்டு. முடிச்சிட்டு சூர்யா, முடிச்சிட்டு சார். ஒரு நிமிஷம் இருங்க. 2016ல மூன்றாவது அணி ஒன்று உருவான போது அது ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்தது.
அப்ப ஆட்சிக்கு வந்தது அந்த ஆட்சியில் இருந்த அந்த கட்சி. அது மட்டும் தான் என்னோட அனாலிசிஸ், வேற எந்த அனாலிசிஸும் கிடையாது. விஜய் தனித்து நிற்பது திமுகவுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும் என்கிறது டேட்டா, அவ்வளவுதான். எனக்கு திமுகவோ அதிமுகவோ எல்லா கட்சியும் ஒண்ணுதான். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். தப்பு தப்பா டேட்டா சொல்றீங்க. 16 வச்சு நீங்க 26 பாப்பீங்களா? 16 வச்சு 26 பாப்பீங்களா? அது மக்களவை வச்சு நீங்க சட்டமன்ற தேர்தல் பாப்பீங்களா? மக்களவை தேர்தல் வாக்களிப்பு சட்டமன்ற தேர்தல் வாக்களிப்பு ஒன்றாக இருக்குமா? அது 12 ஆண்டுகள்ல மக்கள் மனநிலையில மாற்றம் வராதா? என்ன பேசுறீங்க? என்ன அனாலிசிஸ் உங்களுக்கு? திமுக உதவி செய்யணும்னு முடிவு பண்ணி பேசுறீங்க. இதுவே உங்க திருப்பி சொல்லாதீங்க ஸ்ரீகாந்த். இல்ல அது அவரோட கருத்து சார். சார் அது சிவப்பிரியனோட கருத்து. இல்ல ஸ்ரீகாந்த் இது அனுமதிக்க முடியாது. அது அவரோட கருத்து சார். அது சாதகம் எப்படி சொல்றீங்க? அது அவரோட கருத்து சார். 16 அவரும் இத தான் பேசுறோம். நீங்க எப்படி சார் முடிவு பண்ணுவீங்க? எப்படி சொல்லுங்க? ஒன்னு சொல்லுங்க. 2016 12 வருஷத்துக்கு முன்னாடி சாதகம் நீங்க எப்படி சொல்றீங்க? அது மக்களவை தேர்தல் கேட்டுக்கோங்க. சட்டமன்ற தேர்தல் முடிவு பண்றேன்னா சாதகம் நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல அது அவரோட கருத்து. 2016 ஒரு விஷயம் ஒரே மாதிரி சட்டமன்றத்தை தாங்க சொல்றாரு. ஓகே ஓகே வெயிட் சிவப்பிரியன் தான் சொல்றாரு அவரு. சிவப்பிரியன் இருங்க ஒரு நிமிஷம் ராஜா, ஒரு நிமிஷம். இப்போ ஓகே, என்னோட அனாலிசிஸ் தவறுன்னு வச்சுப்போம். இது திமுகவை பாதிக்காது, அதிமுகவுக்கு தான் பிளஸ்ன்னு ஸ்ரீகாந்த் என்ன டேட்டா வச்சு சொல்றாருன்னு சொல்லுங்க. ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. இருங்க அவர் முடிச்சிட்டு ஸ்ரீ எப்படி டேட்டா கொடுங்க சார். எப்படி சொல்லுங்க சார், சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க. கண்டிப்பாக இன்றைக்கு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கும் கட்சி ஒரு ஏட்டு சுரைக்காய். அது இன்றைய வரைக்கும் களத்திலேயோ மக்கள் முன்னாடியோ அந்த தலைவர் நேரடியாக தோன்றவில்லை, நேரடியாக பேசவில்லை. திமுக கூட ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் மற்றவர்களும் கூட மக்கள் கிட்ட போறாங்க. ஆனா அதிமுக எல்லாரும் போறாங்க. எங்க கட்சியில எல்லாரும் பாத யாத்திரை நடத்துறோம், தெரு தெருவாக. மக்களை நேரில் சென்று சந்திக்காத ஒரு கட்சி, இன்னும் களத்திலே வராத ஒரு கட்சி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எப்படி நினைக்கிறீங்க? மக்கள் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப வரப்போறாரு சிவப்பிரியன் கட்சி ஆரம்பிக்கிறாரு, உடனே ஓட்டு போடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு வரக்கூடியவர்கள் சிறுபான்மையினர் வாக்கு தான் வாங்க போறாரு. சிவப்பிரியன் தலைவர் அல்ல, விஜய் திமுகவுக்கு தான் முதல் வருவாரு அப்படின்னு வெயிட் பண்றாங்க. சிறுபான்மையினர் ஒடுக்கப்பட்ட மக்கள் திமுக எங்க அறுவடை வச்சிருந்ததோ அது கடுமையாக பாதிக்கப்பட போகிறது. இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விவாதிக்கலாம். 2026 அதிமுக தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உடுமலைப்பேட்டையில் பேசியிருப்பது அப்படிங்கிறது மகளிர் நலத்திட்டங்களால் அப்படின்னு சொல்லி 38% பேரும், அதிமுகவுடைய தொடர் பலவீனத்தால் அப்படின்னு சொல்லி 23% பேரும், திமுக செல்வாக்கு பெறுவதால் அப்படின்னு சொல்லி 22% பேரும், அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லி 16% பேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூர்யா உங்ககிட்ட தான், மகளிர் திட்டங்களால தான் அதன் மேல் இருக்கிற நம்பிக்கையால தான் முதலமைச்சரோட பேச்சு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்தா இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? நிச்சயமாக நீங்க கிட்டத்தட்ட வாக்காளர்கள் 6.5 கோடி பேர், 6.5 கோடி பேர்ல 3 கோடி பேர் சமமானவர்கள் பெண்கள் தான் வாக்களிக்கிறாங்க. அப்ப பெண்களுடைய வாக்குகள் என்பது கடந்த காலங்களில் ஜெயலலிதா அம்மையாருக்கு சாதகமாக அது இருந்திருக்கிறது. ஏன்னா பெண்கள் நலன் சார்ந்து அவங்க நாங்கள் அது அந்த அம்மா செய்யலைன்னா சொல்லவே முடியாது, அவங்க பின்னாடி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த பெண்களுடைய வாக்கில், ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய டேட்டாஸ் இருக்குது, 67% பெண்கள் திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது டேட்டாஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க பெண்கள், ஏன்னா பெண்களுக்கான திட்டங்கள் ஏராளம். கலைஞர் நீங்கள் விடியல் பயணமாக இருந்தாலும் சரி, அல்லாட்டினா புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, கலைஞருடைய அந்த 1000 ரூபாய் ஸ்கீமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கிறது, இந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. இப்போ இவர் ஒரு இது சொன்னார்ல, என்ன சாதனை சொல்லுங்கன்னார்ல, அவங்களே சொல்கிறாங்க நிதி ஆயோக்கிலிருந்து, நீங்கள் வறுமையை ஒழிப்பதில் தமிழ்நாடு முன்னிலை, சுகாதாரத்தில் முன்னிலை, அதில் முன்னிலை, இதில் முன்னிலை, வேலைவாய்ப்பில் முன்னிலை,
தொழில் வளர்ச்சியில முன்னிலை, இதெல்லாம் சொன்னது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆணைய GDP கமிட்டி ல தான். மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது கமிட்டி தான் 10 விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னிலை என்று சொல்லிவிட்டு GDP ல தமிழ்நாட்டுல மட்டும்தான் எதுவுமே 10 ஒண்ணு இல்ல விஷயம் சொல்லல. அப்படின்னு சொன்னீங்கன்னா இது யார் ஒண்ணே அவங்களுடைய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய அரசு அந்த ஆவணங்கள் சொல்லுகிறத ஏத்துக்கிறதா இல்ல இவங்க சொல்றதை ஏத்துக்கிறதா? சரி, இவங்க அரசியலுக்கு கடைசியா பேசுறாங்க. கடைசியா விஜய் தனித்து நிக்கிறது அப்படிங்கிறது வந்து யாருக்கு சவாலா இருக்கும்? விஜய் மாற்று சக்தியும் இல்ல, முதன்மை சக்தியும் இல்ல. அது மயிலாப்பூர் சக்தி என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அதற்கு ஆதாரமாக இவரே சொல்லிட்டாரு. நாங்க எதுக்காக அவரை இறக்கி விட்டுருக்கோம்? அவர் சிறுபான்மையினர் ஓட்டு, பட்டியல் ஓட்டு, பெண்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு இறக்கி விட்டுருக்கோம். அவர் கூட இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் யாரு அப்படிங்கும் போது இவர் சொல்றாருல, அப்ப அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் மயிலாப்பூர் ராஜதந்திரியினுடைய சக்தியாக அது இருக்கிறது என்று நான் சொல்றேன். உங்க கருத்து சுருக்கமாக சொல்றேன். ஒரு வரியில உங்களுடைய முடிவில்லைன்னு சொல்றேன், ஒரே வரியில சொல்றேன். 30% ஆதரவு உங்களுக்கு மகளிர் 38%. அப்புறம் 38% பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பணம் கொடுக்கறதுனால தான், மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுனால தாங்கிறாங்க. 22% பேர் தான் திமுகவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, செல்வாக்கு பெருகுவதா, செல்வாக்குன்னு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு 78% பேர் திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லி ராஜீவ் காந்தி இதற்கான பதிலை முடிக்கலாம். திமுக செல்வாக்கு வாங்குகிறது. நீங்க பேங்க்ல கடந்த 1000 ரூபாயும் புடிக்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. ராஜீவ் காந்தி நிறைவா? உண்மையிலேயே இன்னைக்கு வெளியில ஓபியில இருந்து ஏன் பேசணும்னு வருத்தமா இருக்கு. ஏன்னா பல கருத்துக்களை கருணேஷ்ட கேட்டிருக்கலாம். கருணேஷ் அங்கே இருக்கிறதுனாலயே சவுடா பேசிட்டாரு. கேட்ட கேள்வியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஜனநாயகத்தில் நினைக்காத இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் கருணேஷ்ட பேசுறதுக்கு, பேசிக்கலாம். மக்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய கத்துக்குவோம். நாங்க எப்பவுமே உங்கள்ட்ட அறிவுபூர்வமா நிறைய விஷயம் சொல்லுவீங்க. ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட். ஓகே, அவர் முடிக்கட்டும், நேரம் குறைவா இருக்கு. நீங்க வந்து பிஜேபி நண்பர்கள் வந்து இந்தாங்க பேட், நேரம் குறைவா இருக்கு. ராஜீவ் காந்தி முடிக்கட்டும். அவரோட நான் பல மேடைகள்ல ஓகே, ராஜீவ் காந்தி முடிக்கட்டும் ப்ளீஸ். சுத்திட்டே இருப்பாங்க. ஓகே, ராஜீவ் காந்தி மேடையில பேசிருக்கேன். தேர்தல் எடுத்தா தான் நாங்க பதில் சொல்ற அளவுக்கு அவர் பேசுவார். ஓகே, ராஜீவ் காந்தி. வட இந்தியாவை பொறுத்து கடந்த பாராளுமன்ற தேர்தல்களிலேயே வட இந்தியாவை தவிர்த்து தென்னிந்தியாவில் மோடி வெர்சஸ் MK ஸ்டாலின் என்றுதான் இருந்தது. இந்த தேர்தல் தமிழ்நாடை பொறுத்தளவில் MK ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் என்று இருக்கிற போது எங்கள் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்லை. எங்கள் தலைவர் முகமும் எங்கள் தலைவருடைய கொள்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக மகளிருக்கான திட்டங்கள், மொழி சார்ந்த உணர்வுகள், ஒன்றிய அரசுடைய பாராமுகத்தை, ஒன்றிய அரசுடைய துரோகத்தை மக்களிடம் அம்பலப்படுத்துவதில் எங்கள் தலைவர் எப்போதும் தனித்து நிற்கிறார். MK ஸ்டாலின் வெர்சஸ் அதர் தான். தமிழ்நாட்டு மக்கள் MK ஸ்டாலினை கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலமும் MK ஸ்டாலின் என்கிற எங்கள் தலைவரை கொண்டாடுகிறது. இந்த முறை எங்கள் வெற்றி எங்கள் தலைவர் சொன்னது போல் எதை கோட்டைன்னு சொல்லி நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.